இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வருதா? இப்போவே உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு டெர்மினேட் ஆல் அதர் செஷன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெர்மினேட் கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஸ்பேம் மெசேஜஸ்லாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வரதை ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போது ஏன் இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டெலிகிராமை பொறுத்தளவுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்கான ஓடிபியை யார் வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி ஜென்ரேட் ஆகிற ஓடிபி வந்து உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு தான் வருமே தவிர்த்து அவங்களுக்கு போயிடாது. அதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும். இப்போ பார்க்குற இந்த பாட்டில் கூட லாகின் அப்படின்னு கேட்குது. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் கான்டாக்ட் அப்படின்னு கேட்குது. நம்ம ஷேர் கான்டாக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட நம்பரை வச்சு அவங்க ஓடிபி டெலிகிராமுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஓடிபி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அந்த ஓடிபியை நம்ம அந்த பாட்டுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும், இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம கான்டாக்ட் அந்த பாட்டுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த ரெண்டில் எது ஒன்று பண்ணாமல் இருந்தாலே நம்மளோட அக்கௌண்ட் இந்த மாதிரி ஸ்பேமர்ஸால் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸ்பேமர்ஸ்க்கு உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கிடைச்சாலே போதும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே இந்த மாதிரி ஸ்பேமிங் மெசேஜஸை வந்து குரூப்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாட்ஸ்லையோ சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குரூப்பில் மட்டுமே ஒரு 5K மெம்பர்ஸ் கிட்ட அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸை வந்து அந்த பாட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டெலிகிராமில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸ்லையும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா ஒரு 50Kலேருந்து ஒரு 1 lakh மெம்பர்ஸ் வந்து இந்த பாட்டில் போய் அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து இன்னும் நிறையா பேர் அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸை அந்த பாட்டில் போய் தெரியாமல் ஷேர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேமர்ஸ்க்கு இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் வேறு கிடச்சிருக்கு. அதை வச்சு நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டை பேன் பண்ணாலுமே அவங்க வேறு அக்கௌண்ட்டில் வந்து ஸ்பேம் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் ஆல்ரெடி உங்கள் லாகின் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்தாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எப்படி லாகின் செஷனை டெர்மினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து டெர்மினேட் பண்ணிவிடுங்க. எல்லா பேருமே கண்டிப்பாக 2-step வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. 2-step வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 2-step வெரிஃபிகேஷன் டாப்பில் இருக்கும், அதில் செட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்கவரி இமெயில் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும், அந்த வெரிஃபிகேஷன் கோட் அதில் என்டர் பண்ணுங்கள். அவ்வளோதான், 2-step வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 2-step வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியாச்சு. டெலிகிராமில் எந்த ஒரு ஃபோன் நம்பர் ஓடிபிஸ் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது பப்ளிக் குரூப்ஸ், ப்ரைவேட் குரூப்ஸ், வாட்ஸ் எதுலேயுமே ஷேர் பண்ணாதீங்க. எந்த ஒரு சேனல் அட்மினும் உங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பர் தாங்க, ஓடிபி தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறவங்கள்ட்டையும் நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, டெலிகிராம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.